கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்த தெங்கு டத்தோஸ்ரீ ஜஃப்ருல் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அம்னோ இளைஞர் தலைவர் டத்தோ டாக்டர் முகமது அக்மல் சாலிஹ் கூறினார். அம்னோ தனது கூட்டாளியான எம்சிஏவை விட டிஏபிக்கு முன்னுரிமை அளிக்கிறது என்ற கூற்றுகளை டத்தோஸ்ரீ ஜஹீர் ஹமீடி நிராகரித்தார். எம்சிஏ தொடர்ந்து பிஎன் செயல்பாடுகளிலும் மாநில நிர்வாகங்களிலும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது என்று அவர் கூறியுள்ளார். மலேசியாவின் தற்காப்பு அமைச்சர் முகமது காலித் நூர்டின் 22வது ஷங்ரிலா தற்காப்பு மாநாடு கலந்து கொள்வதற்காக சிங்கப்பூருக்கு வருகை புரிந்திருக்கிறார். அவர் சிங்கப்பூர் தற்காப்பு அமைச்சர் சன் சுன்சிங்கை சந்தித்து பேசினார். இன்று காலை 11 மணி நிலவரப்படி தலைநகரில் ஆபரண தங்கம் 1 கிராம் 444 ரிங்கிட்டிற்கு விற்பனையானது. தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் இன்று மதுரையில் 16 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரோட் ஷோ செல்கிறார். நாளை திமுக பொதுக்குழுவில் பங்கேற்கிறார். நகைக்கடன் தொடர்பான ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதை முதல்வர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அரசியல் தலைவர்கள் வரவேற்றுள்ளனர். தங்க நகைக்கடன் வழங்குவது தொடர்பாக புதிதாக 9 கட்டுப்பாடுகளை விதிப்பது குறித்த வரைவை ரிசர்வ் வங்கி வெளியிட்டதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்தது. பாகிஸ்தானில் அனல் காற்றை தொடர்ந்து 1 வாரம் பெய்த கனத்த மழையால் குறைந்தது 32 பேர் மாண்டனர். 150க்கும் மேற்பட்டோருக்கு காயம் ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் பருவமழை காரணமாக அந்த நாட்டின் மோக்வா நகரம் வெள்ள நீரில் மூழ்கியதில் 88 பேர் உயிரிழந்தனர். காசாவில் போர் நிறுத்தம் மேற்கொள்வதற்காக அமெரிக்கா முன்வைத்த புதிய செயல் திட்டத்தை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டது. அந்த திட்டத்தை விமர்சித்தாலும் அதை ஏற்பது குறித்து பரிசீலித்து வருவதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்தோனேசியாவின் ஜாவா பிராந்தியத்தில் கல்குவாரி இடிந்து விழுந்ததில் 10 பேர் உயிரிழந்தனர். 6 தொழிலாளர்கள் மாயமாகினர். விபத்து ஏற்பட்ட போது குவாரி இடிபாடுகளுக்குள் 24 பேருக்கும் மேற்பட்டவர்கள் சிக்கிக் கொண்டனர். இது போன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.